50,000 மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க. இப்ப இன்னைக்கு திமுகவோட இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு. நீங்க எப்ப சார் பர்மிஷன் கொடுத்தீங்க போலீஸ்க்கு? உங்களுக்கு மட்டும் எப்படி சார் ஈஸியா பர்மிஷன் கிடைக்குது? எங்க தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஒரு மக்கள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் ஏன் இப்படி தடை பண்றீங்க? இப்ப வேலூர்ல பிப்ரவரி 8ஆம் தேதி தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த பிளான் பண்ணி நாங்க போலீஸ் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து, அதற்கு பிறகு உடனே அங்க முதலமைச்சர் நிகழ்ச்சி நடக்க போது அதை காரணம் காட்டி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பிறகு இப்ப சேலத்துல பிப்ரவரி 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம். பார்த்தா பிப்ரவரி 14ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதாக ஒரு செய்தி வருகிறது. இது இயல்பா நடக்குதா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கானே தெரியல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, திமுகக்கு இப்ப தோல்வி பயம் வந்துருச்சு, அதெல்லாம் காட்டுது. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே கேள்விதான், அடுத்து யார் முதலமைச்சரா வர வேண்டும்? அதுதான். நீங்களே சொல்லுங்க, அடுத்த முதலமைச்சர் யார் வர வேண்டும்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? உங்க மனசுல உங்க நெஞ்சில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே நோக்கம் மட்டும்தான், பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வரல. அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல. நல்லா புரிஞ்சுங்க, பணம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இன்னொன்னு மட்டும் சொல்றேன், இத்தனை பேர் அண்ணன், என் புள்ள, என் தாய் மாமா அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, அவர் சம்பாதிச்ச பெரிய சொத்து எது தெரியுமா? நீங்கதான். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2, 2024 தொடங்கப்பட்டது. அப்ப யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப என்னென்ன பேசினாங்க? 2% தாண்டாது, 100 நாள் தாண்டுமா இந்த கட்சி, என்னெல்லாம் சொன்னாங்க? பிஜேபி பி டீம், பிஜேபி தான் ஏக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? இன்று தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னா, இது ஒரு அரசியல் புரட்சி. நான் இது வெறும் வார்த்தை இல்ல, உண்மையாலுமே இந்த கடந்த 50 ஆண்டுகளில் நடக்காத அரசியல் புரட்சி தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? ஒரு நடிகர், சினிமாக்காரன், கூத்தாடி, உங்க அரசியல்னா என்ன தெரியும், உங்க கொள்கைனா என்ன தெரியும் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. முதல் மாநாட்டுல அவர் எதை தூக்கி பிடிச்சார் தெரியுமா? சமூக நீதி தூக்கி பிடிச்சார். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு அங்க திமுக என்ன நடந்துட்டு இருந்தது எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, மாநாடு தானே, நான் ஊழல் ஒழிக்க போறேன், நான் நல்ல ஆட்சி தர போறேன் அப்படின்னு தான் பேசுவான்னு நினைச்சாங்க. ஆனா தந்தை பெரியாரையும், கர்ம வீரர் காமராசரையும், அண்ணல் அம்பேத்கரையும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்து, கொள்கை தான் எங்கள் கட்சியை வழிநடத்தும் என்று கூறினாரே, அதை கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கதற ஆரம்பிச்சவங்க தான் இன்னும் கதறிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.